ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த மாதிரி போட்டு கற்றுக்கலாம். இது மாதிரி உங்கள் பிட் வயர் நிறையா நீங்கள் கூட பின்னுறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பிட் வயரு உங்களுக்கு மீதி மாற வயரை வச்சு இந்த மாதிரி அழகான ஒரு பூ மாதிரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறையா நீங்கள் இது பண்ணும்போது ஃப்ளவரோட கூட நம்ம ஃப்ளவர் வாஸில் வைக்கிறதுக்கு அது கூட வேறு ஃப்ளவர்ஸ்லாம் சேர்த்து இதை வச்சாலும் அழகாக இருக்கும். தனியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி போட்டு கற்றுக்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பிட் வயர் தான். நான் இதுக்குன்னு ஒரு அளவு வச்சுலாம் எடுக்கலை. ஆனால் இது 4 அடியும் பாருங்கள் 2 3 இதில் ஒரு 10 11 சாரி 8 இருக்குது பாருங்கள். நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ 4 அடியும் இந்த 8 இது அளவு இருக்குது. நம்ம இதை எப்படின்னா இந்த மாதிரி இந்த அளவு நீங்கள் பாருங்கள். கை ஓரளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் மடித்து எடுத்து வச்சுட்டு சும்மா ஒரு நாட் மட்டும் தான் போட போகிறீங்க. இதுக்குள்ளே ஒரு விட்டு இப்படி இழுத்து ஒரு சும்மா ஒரு நாட் பாருங்கள். இந்த மாதிரி நாட்டு தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கம் பள்ளமாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இதை எப்படி இது பண்ணி மறுபடியும் ஒரு நாட் மாதிரி இந்த மாதிரி போட போகிறோம். நான் ஒரு வீடியோவை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். அவங்க நல்லா இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நல்லா அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்படி போடணும். இப்படி திருப்பி உங்களுக்கு அந்த இப்போ பார்த்திங்கன்னா மேப்பக்கம் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வயர் கூட போட தெரிஞ்சுட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துட்டு எல்லாம் கற்றுக்கலாம். நம்மளால் கற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோன்னா அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எந்த தொழிலுமே இப்போ வந்து எல்லா தொழிலுக்குமே டிமாண்டு தான். இப்போ எதுவும் அது மோசம் இது மோசம்லாம் இல்லை. நீங்கள் எது பண்ணாலும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்கணும். ஒன்றுன்னா அது மேலே விருப்பம் இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஆலோசனையை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. பக்கத்தில் மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க கமெண்டில், நீங்கள் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து அதுக்கு அவாய்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நானும் நான் ஆரம்பத்தில் வீடியோ போடும்போது அப்படி பேசி பழகிட்டேன். இப்போ வந்து நான் அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு நான் அந்த மாதிரி பேசுகிறது உங்களுக்கு எப்படி தோணுது, இன்னும் நான் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இதை நான் பேசுகிறத காட்டிலும் நான் எப்படி போட்டுட்டு வரேன்னு மட்டும் பாருங்கள். எப்படி போட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி நீங்கள் போட்டு வரும்போது இது மாதிரி அழகாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக ஒரு வயரை வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சின்ன வேலைகளை இப்படி பண்ணி சாரி நான் அங்கிட்டு மாற்றிடுறேன் போடுக்குது. வீடியோவில் தெரியுதான்னு தெரில, நான் பார்க்குறேன். இந்த மாதிரி போடலாம். பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க பேசிகிட்ருக்காங்க.
அந்த சவுண்டை நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் சவுண்டு கேட்குது. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இப்படியே சுற்றி போட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு கையில் கிடைக்கும். நான் அதை எப்படி சொருகிறதுன்னு உங்களுக்கு காமிக்கணும்ல, அதை நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பெட்ரூமில் ஜன்னல் திறந்து வச்சுருக்கறனால அந்த பக்கம் பேசுகிறது, பைக் போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. இத்தனைக்கு ஃபேன் முதற்கொண்டு ஆஃப் பண்ணிட்டேன், அதனால தான் நல்லா தெளிவாக கேட்குது போல. நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அழகாக இருக்குல்ல? நான் அதை போட்டுட்டு வரும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் நீங்கள் கலர் கலராக போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ ஒயர் இருந்தாலும் நம்ம போடலாம். சின்னதாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு லாங்காக வேணும்னா கூட ரொம்ப நெடுகமாக வேணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம். அது உங்களுடைய நீங்கள் யோசிக்கிற மாதிரி, அதாவது எப்படி உங்களுக்குன்னு ஒரு யோசனை வரும்ல. நான் ஒரு இதில் போட்டாலும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வேறு மாதிரி ஒரு யோசனை வரும், இதை இப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி. அப்படி போடும்போது நீங்கள் அப்படியும் போட்டு அப்படி உங்களுக்கு எவ்வளோ லாங்காக வேணுமா லாங்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போடுங்களே எனக்கு வேர்த்துச்சு, ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணதுனால. எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் பின்னிட்டு நீங்களும் உங்களுக்கு நம்ம கையில் இவ்வளோ அழகாக நம்ம பின்னுறோமா அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளுக்கும் இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எவ்வளோ வீடியோ பார்ப்போம், ஆனால் அதை போடணும் அதை செய்யணுங்கிற எண்ணம்லாம் நம்மளுக்கு வராது. உண்மை தானே? பார்ப்போம், நம்மளுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கேன்ட்டு பார்ப்போம், நம்ம செய்ய மாட்டோம். ஒவ்வொரு இதுவுமே நம்ம செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்து அதோட கஷ்டமும் அதோட அழகும் நமக்கு ரொம்ப புரியுது. நம்ம ஏதோ வெறுமையாக நம்ம பார்த்துட்டு போகும்போது அதோட இது தெரிய மாட்டேங்குது. நம்ம அதை பார்த்துட்டு அதை மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது தான், ஓ இப்படி இருக்கா, இது அழகாக இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கலர் கலராக கூட பின்னி பார்க்கலாம். இதை பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.